புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. Contact VCC Nagarajan. விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி. Phone 0413235720. Vinayaka Missions Research Foundation, deemed to be University, School of Allied Health Sciences, Arupadai Veedu Medical College and Hospital Campus, Puducherry. இன்றைய மாணவர்களை நாளைய சாதனையாளர்களாக மாற்றும் மகத்தான School of Allied Health Sciences, Vinayaka Missions Research Foundation, deemed to be University. For admission, call toll free 1800-309-3332. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட சின்னக்கடை ஜனாப் HM காசிம் அங்காடி மார்க்கெட்டில் கடந்த சில நாட்களாக மின்சாரம் தொடர்பான சிக்கல்கள் நிலவுவதாக அங்குள்ள வியாபாரிகள் புகார் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று வியாபாரிகளை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். மார்க்கெட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள காய்கறி கடைகளுக்கும் மேற்கு பகுதியில் உள்ள மீன் மற்றும் மாட்டு இறைச்சி கடைகளுக்கும் ஒரே மின் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பதால் கடந்த 4 நாட்களாக மின் துண்டிப்பு ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். உறுதியாக நடவடிக்கை எடுக்கும் நோக்கில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் மின்துறை செயற்பொறியாளர் ராஜஸ்ரீயை அலுவலகத்தில் நேரில் சந்தித்து வியாபாரிகளுடன் கலந்தாலோசனை நடத்தினர். உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று ஆய்வு செய்து தனித்தனியாக மின் இணைப்பு வழங்கப்படும் என அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை ஏற்று உறுதியளித்தனர். இந்த நேரில் பார்வையின் பொழுது உதவி பொறியாளர் முருகானந்தம், ஸ்மார்ட் சிட்டி உதவி பொறியாளர் சுப்ராயன், இளநிலை பொறியாளர் துரை சண்முகம், மாநில மீனவரணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர் ராகேஷ் மற்றும் மார்க்கெட் வியாபாரிகள் உடன் இருந்தனர். புதுவை மாநில பாஜக தலைவர் செல்வ கணபதி MP முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார் தேசிய கொடி ஏந்தி தேச ஒற்றுமை பேரணி. நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தொகுதி தலைவர் விஜயராஜ் ஏற்பாடு. நெல்லித்தோப்பு தொகுதியில் சாரம் மார்க்கெட் பகுதியில் நமது ராணுவ வீரர்களுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் ஜான்குமார் MLA தலைமையில் புதுவை மாநில பாஜக தலைவர் செல்வ கணபதி MP முன்னிலையில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆலோசனைப்படி நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தொகுதி தலைவர் விஜயராஜ் ஏற்பாட்டில் ஆயிரக்கணக்கில் நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு கையில் தேசிய கொடி ஏந்திய வண்ணம் தாயின் மணிக்கொடி பாரில் என்ற பாடல் ஒலிக்க தேசிய கொடி ஏந்திய வண்ணம் அணிவகுத்து பேரணியாக லெனின் வீதி, நெல்லித்தோப்பு, சௌரிப்படையாட்சி வீதியாக சென்றனர். பேரணியை துவக்கி வைக்க வருகை புரிந்த புதுவை மாநில பாஜக தலைவரும் MPயுமான செல்வ கணபதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், பாஜக தொகுதி தலைவர் விஜயராஜ் ஆகியோர் சால்வை அணிவித்து வரவேற்றார்கள். அதைத் தொடர்ந்து தொகுதி தலைவர் விஜயராஜ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமாருக்கு சால்வை அணிவித்து வரவேற்றார். விழாவில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று தேசிய கொடியுடன் அணிவகுத்து சென்றது மெய்சிலிர்க்க வைத்தது. புதுச்சேரி பாஜக சார்பில் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பெண்கள் பங்கேற்ற 100 மீட்டர் தேசிய கொடியை கையில் ஏந்தியபடி 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு பேரணியாக சென்றனர். இந்த பேரணியை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் காஷ்மீர் பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்த பொதுமக்களுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பதிலடி கொடுத்து தீவிரவாதிகளின் முகாம்களை அழித்து இந்திய ராணுவத்திற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாகவும் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி ஊர்வலம் புதுச்சேரியில் நடைபெற்றது. ஊர்வலமானது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் கூனச்சம்பட்டு கிராமத்தில் இருந்து புறப்பட்டது. பேரணியில் மண்ணாடிப்பட்டு தொகுதியை சேர்ந்த நூற்றுக்கணக்கான பெண்கள் மற்றும் ஆண்கள் கலந்து கொண்டு 100 மீட்டர் நீளமுள்ள தேசிய கொடியை கையில் ஏந்தியபடி ஜெய்ஹிந்த் என்ற கோஷத்துடன் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் சென்ற பேரணியானது திருக்கனூர் கடை தெருவில் முடிவடைந்தது. இதில் மண்ணாடிப்பட்டு தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள்.
இதேபோன்று காலப்பட்டு தொகுதி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமையிலும், முதலியார்பேட்டை தொகுதி பாஜக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு தலைமையிலும் செந்தூர் வெற்றி பேரணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர்கள் வீரராகவன், சேனு ரெட்டியார், முத்தழகன், தமிழ்மணி மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். இந்த பேரணியை உள்துறை அமைச்சர் நமச்சிவாய மற்றும் பாஜக தலைவர் செல்வகணபதி எம்பி ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் ஸ்கேட்டிங் செய்தபடி தேசிய கொடியை கையில் ஏந்தி பேரணியாக சென்றனர். மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தியின் 4ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நேற்று நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள உதவும் கரங்கள் ஆதரவற்றோர் இல்ல மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காங்கிரஸ் கட்சி நிர்வாகி தொழிலதிபர் முருகன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், தாழ்த்தப்பட்டோர் பிரிவு மாநில தலைவர் ஜெயபாலன், முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இரவு உணவினை வழங்கி சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சாமிநாதன், ரத்னவேல், வாழ்வுமுனி, நாராயணசாமி, ஐனாரப்பன், கௌதமன், ரமேஷ், சங்கர், ஜோசப், பூபாலன், சக்தி, தமிழரசன், முருகன், மனு, காசிநாதன், அருண்குமார், கதிரவன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். ஓசூர் தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் பகுதிகளில் உள்ள பால் பண்ணை எதிரிலும் மற்றும் அருகாமையில் உள்ள தெருவிற்கும் ரூபாய் 23.60 லட்சம் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கும் மற்றும் பொறையூர் பேட் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளிக்கு ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டிலும் மறு சீரமைக்கும் பணிக்கும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் பணியை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ஜெயலட்சுமி, கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி குணசேகரன், ஆணையர் ரமேஷ், பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் விக்டோரியா மற்றும் பாஜக பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். இடைவெளிக்கு பிறகு செய்திகள் மீண்டும் தொடரும். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் since 1989. Contact VCC Nagarajan. விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் and tutorial. வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி. Phone 0413235720. Vinayaka Missions Research Foundation, deemed to be University, School of Allied Health Sciences, அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கேம்பஸ், புதுச்சேரி. இன்றைய மாணவர்களை நாளைய சாதனையாளர்களாக மாற்றும் மகத்தான School of Allied Health Sciences, Vinayaka Missions Research Foundation, deemed to be University. For admission, call toll free 1800-309-3332.
பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் காஷ்மீர் பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்த பொதுமக்களுக்கு ஆபரேஷன் செந்தூர் மூலம் பதிலடி கொடுத்து தீவிரவாதிகளின் முகாம்களை அழித்த இந்திய ராணுவத்திற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாகவும் ஆபரேஷன் செந்தூர் வெற்றி ஊர்வலம் புதுச்சேரியில் நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு தலைமையில் புறப்பட்ட ஊர்வலத்தை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக தலைவர் செல்வ கணபதி ஆகியோர் துவக்கி வைத்தனர். ஊர்வலமானது உழந்தைக்கீரப்பாளையம் சந்திப்பிலிருந்து புறப்பட்டு 3 கிலோமீட்டர் தூரம் மரப்பாலம் சந்திப்பு சென்று மீண்டும் உழந்தைக்கீரப்பாளையம் சந்திப்பில் நிறைவடைந்தது. பேரணியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், வழக்கறிஞர் குமரன், முதலியார்பேட்டை தொகுதி வளர்ச்சி இயக்க தலைவர் கணபதி மற்றும் முன்னாள் கவுன்சிலர் செல்வ கணபதி, நிர்வாகிகள் சின்னத்தம்பி, மஞ்சுளா, திருச்சந்திரன், பாஜக பிரமுகர் வெற்றி உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் அரியங்குப்பம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் தற்காலிகமாக இயங்கி வரும் தியாகி வி. துளசிங்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயில மாணவ மாணவிகள் 34 பேருக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் சாந்தாராணி, தமிழ் ஆசிரியர் கோமதி மற்றும் ஆசிரியர்கள், ஊழியர்கள் என காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கோடை விடுமுறையை அனுபவித்து வருகின்றனர். சுமார் 1 மாத கால லீவில் பல்வேறு தனித்திறமைகளை கற்றுக்கொள்ள அவர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கலை, ஓவியம், அறிவியல், விளையாட்டு என பல துறைகளில் ஒவ்வொரு பகுதியிலும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. நகர பகுதியில் லாஸ்பேட்டையில் விளையாட்டு மைதானம், ஹெலிபேட், ஸ்கேட்டிங் ரிங், உள் விளையாட்டரங்கம் என அனைத்து வசதிகளும் இருப்பதால் அந்த பகுதியில் மாணவர்கள், இளைஞர்கள் படையெடுத்து வருகின்றனர். ஹெலிபேடில் கிரிக்கெட் ஆடும் இளைஞர்கள், மாணவர்கள் மாலை நேரத்தில் உள் விளையாட்டரங்கம் வந்து பேட்மிண்டன் விளையாடி மகிழ்கின்றனர். இவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் கோச்சுகளும் ஆர்வமுடன் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கின்றனர். ஸ்கேட்டிங்கிற்கு லாஸ்பேட்டையில் தனி ரிங் இருப்பதால் அங்கு ஏராளமான சிறுவர் சிறுமியர் வந்து ஸ்கேட்டிங் கற்றுக்கொள்கின்றனர். புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்கத்தின் நிர்வாகிகள் அதற்கான பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். உள் விளையாட்டரங்கத்தின் அருகில் ஒலிம்பிக் விளையாட்டுகளில் ஒன்றான சைக்கிளிங் பயிற்சி அளிக்கப்படுகிறது. குருசுக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளி உடற்கல்வி விரிவுரையாளர் பிரேம்குமார், சைக்கிளிங்கில் NIS பயிற்சி முடித்த நாகராஜன் ஆகியோர் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கின்றனர். புதுச்சேரியில் நீண்ட காலமாக சைக்கிளிங் பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாகவும் மாணவர்களுக்கு இதுகுறித்து அதிக விழிப்புணர்வு தேவை, அதனால் எளிதாக மாநில அளவிலும் தேசிய அளவிலும் சைக்கிளிங் போட்டியில் புதுச்சேரி மாணவர்கள் வெற்றி பெறலாம். வரும் ஜூன் 3ஆம் தேதி உலக சைக்கிள் தினம் கொண்டாடப்படுகின்றது. அந்த நாளில் பெரிய அளவில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்றை நடத்த திட்டமிட்டு வருகின்றோம் என்று உடற்கல்வி விரிவுரையாளர் பிரேம்குமார் தெரிவித்தார். இத்துடன் தாகூர் கல்லூரி மைதானத்தில் கிரிக்கெட், ஃபுட்பால் விளையாட்டுகளிலும் மாணவர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கோடைக்கால பயிற்சி முகாமில் தனது திறமைகளை வளர்த்துக் கொள்ள அவர்கள் காட்டும் ஆர்வம் புதுச்சேரி விளையாட்டுத்துறைக்கு வளர்ச்சியை தரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காரைக்கால் பேரளம் இடையிலான ரயில் போக்குவரத்து கடந்த 1984ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்டது. இதனை அடுத்து மீண்டும் காரைக்கால் பேரளம் இடையிலான 23 கிலோமீட்டர் தூரம் புதிய ரயில் பாதை அமைக்கும் பணிகளுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்து கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக புதிய ரயில் பாதை அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் ரயில் பாதை அமைக்கும் பணி நிறைவடைந்து இன்று காரைக்கால் பேரளம் இடையிலான பகுதியில் இறுதிக்கட்ட மின்சார ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகின்றது. இதில் காரைக்கால் மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கோவில்பத்து ரயில் நிலையம், திருநள்ளாறு ரயில் நிலையம் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் தெற்கு ரயில்வே முதன்மை தலைமை மீன் பொறியாளர் சோமேஷ் குமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட ரயில்வே அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர்.
மேலும் இன்று மதியம் 2 மணிக்கு பேரளத்திலிருந்து காரைக்கால் நோக்கி அதிவேக மின்சார ரயில் சோதனை ஓட்டம் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் 40 ஆண்டுகளுக்கு பின்பு மீண்டும் காரைக்கால் பேரளம் இடையே ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றதால் பொதுமக்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த கோட்டுச்சேரியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் ஆலயத்தில் தேமிதி திருவிழா கடந்த 5ஆம் தேதி பூச்சொரிதல் உற்சவத்துடன் விமர்சையாக தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேமிதி திருவிழா இன்று விமர்சையாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேற்றும் பொருட்டு பால் காவடி, அழகு காவடி, மயில் காவடி எடுத்து வீதி உலவாக வந்து பூக்குழி இறங்கி சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் வீதி உலாவாக வந்து தீக்குழிக்கு முன் வந்த பிறகு கரக மற்றும் மாரியம்மனுக்கு விரதமிருந்த பக்தர்கள் பூக்குழியில் இறங்கி அம்மனை வழிபட்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். தேமிதி திருவிழா நிகழ்ச்சியில் புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் மற்றும் ஆலய தனி அதிகாரி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அரியங்குப்பம் புறவழி சாலை சிக்னல் அருகில் உள்ள அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள முள் புதரில் சந்தேகத்திற்கிடமான நிலையில் ஒரு கும்பல் பயங்கர ஆயுதங்களுடன் நேற்று முன்தினம் இரவு பதுங்கியிருப்பதாக அரியங்குப்பம் காவல்துறை துணை ஆய்வாளர் முருகானந்தத்திற்கு ரகசிய தகவல் வந்துள்ளது. அத்தகவலின் அடிப்படையில் அப்பகுதிக்கு சென்ற குற்றப்பிரிவு உதவி துணை ஆய்வாளர் சிரஞ்சீவி, தலைமை காவலர் வேல்முருகன், குகன், வீராசாமி அடங்கிய காவலர்கள் அந்த பகுதிக்கு விரைந்து சென்று அங்கிருந்த முள் புதரில் பதுங்கியிருந்தவர்களை மடக்கி பிடித்து கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். விசாரணையில் அரியங்குப்பம் அம்பேத்கர் நகரை சேர்ந்த ஆகாஷ் என்கின்ற சின்னா, வசந்தகுமார், விஸ்வா என்கின்ற விஸ்வா பாய், அருந்ததிபுரத்தை சேர்ந்த ஆகாஷ், கோலாத்தூர் நகரை சேர்ந்த தினேஷ், பிபிசி நகரை சேர்ந்த ராஜு, ராம்குமார், அம்பேத்கர் நகரை சேர்ந்த சாமிநாதன் உள்ளிட்டவர்கள் என தெரிய வந்தது. இவர்கள் பிசிபி நகரை சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர் ஒருவரை முன் விரோதம் காரணமாக கொலை செய்யும் நோக்கில் பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்தது காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 8 பேரிடமிருந்து 3 செல்போன்களும் 3 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் 4 வீச்சரிவாள்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட 8 பேரும் காலாப்பட்டு மத்திய சிறையில் நேற்று அடைக்கப்பட்டனர். இதில் தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளி விஸ்வாவை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி. Phone 04132357 Vinayaka Missions Research Foundation, deemed to be University, School of Allied Health Sciences, அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கேம்பஸ், புதுச்சேரி. இன்றைய மாணவர்களை நாளைய சாதனையாளர்களாக மாற்றும் மகத்தான School of Allied Health Sciences, Vinayaka Missions Research Foundation, deemed to be University. For admission, call toll free 1800 309 332.